ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட்ஃபோன் யூஸ் பண்ற ஃபீலுக்காக நம்ம ஃபிளாக்ஷிப் ரேட்டை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 40,000 பட்ஜெட்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்மளால நல்ல ஃபிளாக்ஷிப் லெவல் கேமிங் விளையாட முடியும். கேமரா, பியூட்டிஃபுல்லான டிஸ்ப்ளே, இது எல்லாமே இருக்கான்னு கேக்குறீங்களா? இந்த 5 ஃபோன் தான் அது. ஆனா இந்த 5 ஃபோன்ல என்ன பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல இந்த வீடியோ எந்த விதத்திலுமே ஸ்பான்சர் கிடையாது. இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ண போறது நீங்க நம்ம சூப்பர் டிடிஸ் தான். சோ முடிஞ்ச வரைக்கும் லைக் கொடுங்க, உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? நம்பர் 5 இந்த லிஸ்ட்ல இருக்கிறது சாம்சங் லவர்ஸ்க்காக. எப்பவும் போல தான் சாம்சங் போன் தான் வேணும், சாம்சங் உடைய அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அந்த அவங்களுடைய சர்வீஸ், அந்த பிராண்ட் வேல்யூ வேணும்ன்றவங்களுக்காக மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் போன் சாம்சங் கேலக்ஸி S24 FE. இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ப்ளே கண்டிப்பா இதுல இருக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ப்ராசஸர்னு வரும்போது தான் Exynos 2400E. சோ கம்பேரிட்டிவ்லி அடுத்த 4 போனை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ஓரளவுக்கு சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். கேமிங் ரொம்ப புஷ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு நீங்க விளையாடிக்கலாம். மினிமம் கேமிங் ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்ல விளையாடிக்க முடியும். ஆனா கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் வார்ம்னஸ் ஆக ஆரம்பிக்கும், ரொம்ப அதிகமா புஷ் பண்ற மாதிரி இருந்தா. பட் கேமரான்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல கேமரா தான். 50+ 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 50 ஆச்சு கொடுத்துருந்தா காம்படிஷன்ல நல்லா இருந்திருக்கும். பட் 10 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கு. நெகட்டிவ்னு பார்க்கும்போது 4700 mAh பேட்டரி தான் செக்மெண்ட்ல இருக்கிறதுல இதுதான் கம்மி. சார்ஜர் பாக்ஸ்ல வராது, நம்ம தனியா காசு கொடுத்து தான் வாங்கணும். பட் இருந்தாலும் பேட்டரி லைஃப் ஒரு நாள் வரும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா இதோடைய UI தான். One UI வந்து கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இருக்கக்கூடிய எல்லா விதமான பெஸ்ட் AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஒரு போன்ல இருக்கும். IP68 ரேட்டிங்கும் இதுல இருக்கு. அண்ட் உங்களுக்கு இருக்கிறதுல லாங் சாஃப்ட்வேர் சப்போர்ட். நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணம்பா ஒரு போனை வச்சு, அது வரைக்கும் இந்த மொபைல் இந்த ப்ராசஸர்ல தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வரும் பட்சத்தில் அதுக்கான சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனும் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் இவங்க வந்து தராங்க. 7+7 இயர்ஸ்க்கு இந்த போனுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் பிரைசிங் எவ்வளவு தெரியுமா? 35,000 ரூபாய். இந்த போனை லான்ச் பண்ணும்போது எவ்வளவுக்கு லான்ச் பண்ணாங்க தெரியுமா? 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. நான் அப்பயும் தான் சொன்னேன், அந்த பிரைஸ்க்கு இதை லான்ச் பண்ணிருக்காங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ 35,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. இந்த பிரைசிங்க்கு சாம்சங் ப்ரிஃபர் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இல்ல ப்ரோ இதை விட பெட்டரான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னொரு 4 போன் இருக்கு, அது எதுன்னு சொல்றேன். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல கம்பல்சரி இருக்க வேண்டிய ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னா Vivo T4 Ultra. அன்பார்ச்சுனேட்லி இந்த போன் எங்க கிட்ட டெஸ்டிங்காக வரல. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஊர்ல அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்ட வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸா ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. Dimensity 9300+ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் வந்து தராங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, டெலஃபோட்டோ 50 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட். என்னன்னா 5500 mAhக்கான பேட்டரி. ஆக்சுவலி இதுவே நல்ல பேட்டரி தான். பட் கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம எல்லாம் 6000 7000 சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இது கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியும். பட் 90 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து தர்றது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதோட பிரைசிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய்க்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு 38,000 ரூபாயில் ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் இதுவுமே ஒரு ஸ்மார்ட் போன். உங்களுக்கு மெயின் ப்ரையாரிட்டிஸ் எதுன்றதை வச்சு மட்டும் எந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்றத பாருங்க. கேமராவா, பேட்டரியா, இல்ல ப்ராசஸரா, பெர்ஃபார்மன்ஸா அப்படின்றத பொறுத்து நீங்க செலக்ட் பண்றது பெஸ்டா இருக்கும். அடுத்தது நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா Realme GT 7. ஸோ இந்த பிளேஸ் 3வது பொசிஷனுக்கு வந்ததுக்கான மிகப்பெரிய காரணம் இதோடைய பேட்டரி. ஏன்னா 7000 mAh பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. பட் கேமரான்னு பார்க்கும்போது GT 7 விட எனக்கு Vivo T4 Ultra கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், இந்த செக்மெண்ட்ல நம்ம இப்போ கவர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும். நீங்க பார்க்கறதா இருந்தா தாராளமா செக் பண்ணிக்கலாம். அதுலயே பிளஸ் மைனஸ் என்ன ஏது கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டெப்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். எல்லா வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன், ஐ பட்டன்லயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் மற்றபடி இதுல Dimensity 9400E சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர், இதை பத்தி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அன்பாக்சிங் வீடியோலயே. பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட அந்த 9400 அளவுக்கு இருந்தாலும் ஒரு 20% டிராப் வந்து இருக்கும், அது விசிபிள் ஆகும். ஓகேங்களா? பட் மற்றபடி கேமிங்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேமிங் விளையாடும்போது ஹீட்டிங் கிடையாது. நம்ம பெஞ்ச் மார்க்லாம் ரன் பண்ணும்போது மட்டும் 52 53 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் எல்லாம் நடுவில் விளையாடும் போது லைட்டாக ஒரு வார்ம்னஸ் வந்து இருந்தது. ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இதில் IP68 மட்டும் இல்லாமல் 69க்கான ரேட்டிங்கும் கொடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இதோடைய பிரைசிங் 40,000 ரூபாய். அந்த 40,000 ரூபாய் இதை கன்சிடர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாப் 2 பொசிஷனுமே உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெட்டரான ப்ராடக்டாகவே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துல எது நம்பர் 2 நம்பர் 1 அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்க. சரி, நான் ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 13R. OnePlus 12R விட 13Rல நிறைய விதமான விஷயங்களை பெட்டராகவே ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சைட் பை சைடு வச்சு நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். பிளஸ் இதில் ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க. Snapdragon 8 Gen 3 சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸருமே இருந்துச்சு. இதுவுமே பெஞ்ச் மார்க் ரன் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆச்சு. பட் நார்மல் கேமிங் மற்ற விஷயங்கள்லாம் டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஹீட்டிங்கும் ஓவர் ஹீட்டிங் ஆகல. வார்ம்னஸ் மட்டும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். பட் நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்குறவங்களுக்கு கேமரா பெட்டர் தேன் 12R. பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் சட்டிலாக தான் வரும். ஓவரா வந்து பார்த்தீங்கன்னா கலர் பூஸ்ட் ஆகாது. அண்ட் ஒரு சில இடத்துல கொஞ்சம் சேச்சுரேஷன் இருந்தது. மற்றபடி பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5 நாள் சூப்பரான பேட்டரி லைஃப் வரும். 6000 mAh
mAhக்கான பேட்டரி, IP65க்கான ரேட்டிங் தான் இதுல இருக்கு. சோ இதோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் எக்ஸாக்ட்டா வரும்னு நினைக்காதீங்க. ஒரு 42 இந்த ரேஞ்சில தான் இருக்கு. இந்த பேங்க் டிஸ்கவுண்ட் ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் சேர்த்தா மட்டும் தான் 40,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். பட் தட்ஸ் worth it. பட் இல்லப்பா நான் வாங்கினாவே கேமிங்க்கு தாறுமாறா ஒரு போனா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா iQOO 12 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன் இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16GB RAM வேரியன்ட் 45,000 ரூபாய்க்கு இருக்கு. 12GB RAM வேரியன்ட் தான் உங்களுக்கு 42 40 அப்படின்ற ரேஞ்சில் வந்து போகுது. ஒரு சில டைம்ல மட்டும் தான் அது அவைலபிள் இருக்கு. அவைலபிள் இருக்கும் சமயத்தில் நீங்க அதை தாராளமா வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ 13 சொன்னோம் இல்லீங்களா, அதே ஸ்பெக் தான் கிட்டத்தட்ட. ஓகேங்களா, அதே Snapdragon 8 Gen 3 தான் கொடுத்திருக்காங்க. அதை விட இது ஆப்டிமைசேஷன் இன்னுமே நல்லா இருந்தது. கேமிங்க்கெல்லாம் இன்னுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பிளஸ் கேமரா 50+50 பிளஸ் 64 மேப்ஸ்க்கான பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நார்மலா எடுத்த போட்டோ விட நம்ம அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இதுல இமேஜ் குவாலிட்டி இன்னுமே நல்ல ப்ராசஸிங் வந்து இருந்தது. விவோ கிட்ட இருந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா வெறும் 5000 mAhக்கான பேட்டரி மட்டும் தான். அதுவும் நீங்க கேமிங் அதெல்லாம் ரொம்ப புஷ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நாள் அப்படின்றது தான் பேட்டரி லைஃப் மேக்ஸிமம் வந்து வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாம இது கொஞ்சம் பழைய மாடல் Android 14 தான் வந்திருக்கு. 3 OS அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது Android 14 தான் இருந்தது. இப்போ 15 வந்திருக்கும். இது இல்லாம இன்னும் 2 OS அப்டேட் தான் தருவாங்க. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு மட்டும் தான் செக்யூரிட்டி அப்டேட் வரும். அண்ட் IP64க்கான ரேட்டிங் இது மட்டும் தான் இதுல கூடிய நெகட்டிவ். ஸோ பேட்டரி அண்ட் IP ரேட்டிங் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் போனை நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பிரைசிங்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 40 ரேஞ்சுக்குள்ள வந்தா மட்டும் இது ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் போன் லிஸ்ட் உங்க முன்னாடி கொடுத்துட்டேன். நீங்க இதுல எந்த ஸ்மார்ட் போனை பிக் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்க. பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராச்சும் இந்த 40,000 ரூபாய் செக்மெண்ட்ல எதுபா பெஸ்ட்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.